வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்த நடிகைனா அது கேஆர் விஜயா. அவங்க கேஆர் விஜயாவுடைய தங்கை சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய விஷயம் கேஆர் விஜயா பற்றி பகிர்ந்திருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சமீப காலத்துக்கு முன்னாடி நம்ம கேஆர் விஜயாவுடைய தங்கை பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த அவங்க தன்னுடைய அக்கா இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் செய்திகள் வரும்போதெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்பவே பதறி போயிருக்கோம். அப்படி எதற்காக நல்லா இருக்கவங்கள இப்படி மரணம் அடைந்து போயிட்டாங்க செய்தி பரப்பும்போது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதை பற்றி நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. அந்த செய்தி இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் கேஆர் விஜயா அவங்க உடைய சொத்து மதிப்பை பற்றி இப்போது அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. பிளேட் கப்பல்னு சொகுசா வாழ்க்கை. அப்போதைய நடிகைகளின் ஒருவர் கோடி சம்பளம் வாங்கிய முதல் நடிகை கேஆர் விஜயா. தமிழ் சினிமாவில் புன்னக அரசியின் என அழைக்கப்படும் நடிகை கேஆர் விஜயா 1963ஆம் ஆண்டு வெளியான கற்பகம் என்ற படத்தின் மூலம்தான் அறிமுகமானாங்க. கேஆர் விஜயா முதல் படத்திலேயே தன்னுடைய திறமையை காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்திற்கு பிறகு சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் என பல முன்னணி நடிகருடன் ஜோடி சேரும் வாய்ப்பு அவருக்கு குறுகிய காலத்திலேயே கிடைத்தது. 3 தலைமுறைகளாக நடித்து வரும் கேஆர் விஜயா தமிழில் மட்டுமில்லாமல் தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளிலும் பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. 60 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க கேஆர் விஜயா. ஒரே வருடத்தில் 10 படங்களுக்கு நடிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பிஸியாக இருந்தாங்க. மேலும் அப்போதைய காலகட்டத்தில் நடிகைகள் முதலில் 1 கோடி சம்பளம் பெற்ற ஒரே நடிகை கேஆர் விஜயா இருந்தாங்க. 1966ஆம் ஆண்டு ஒரு பெரிய தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டாங்க. அதிலிருந்து சொகுசு வாழ்க்கை, பங்களா என வசதியாக வாழ்ந்து வந்த கேஆர் விஜயா படப்பிடிப்பு வரும்போதெல்லாம் பிளேட்ல தான் வருவாங்களாம். சொந்தமாக ஒரு தனி விமானம், 5 சொகுசு கப்பல்காக வைத்திருந்த நடிகையாக அந்த காலத்தில் இருந்தாங்க கேஆர் விஜயா என அவருடைய சகோதரியும் நடிகையுமான வத்சலா ஒரு பேட்டியில் கூறியிருக்காங்க. மேலும் இத்தனை சொத்துக்களையும் வசதியாகவும் இழந்து கேஆர் விஜயா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க என்றும் அவர் இறந்து விட்டார் என்றும் ஒரு சமயம் பல வதந்திகள் வந்தது. ஆனால் அதையெல்லாம் பொய் என்றும் வெறும் வதந்தி தான் என்று கேஆர் விஜயாவின் சகோதரி வத்சலா அந்த பேட்டியில் கூறியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. கேஆர் விஜயா இறந்து போயிட்டாங்கன்னு பார்க்கும்போது ரொம்பவே வேதனையாக இருக்குதுன்னு அவங்க வன்மையாக கண்டிக்கிறோம்னு அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.